ஒரு ஓலை நறுக்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று வந்த அந்த வரியை படித்தார். அந்த எழுத்து அவருக்குள் இருக்கின்ற அந்த பற்றை விலக்கி அவரை ஒரு மாபெரும் துறவியாக்கியது. அதேதான் மாணிக்கவாசகருக்கு. மாணிக்கவாசகருக்கும் சிவஞான போதம் என்ற அந்த ஓலைதான் அவரை ஒரு மாபெரும் ஞானியாக உருவாக்கியது. அதன் மூலம் சைவ சமயம் தழைத்தது என்றால் சமூக மலர்ச்சிக்கு எழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமாக வளர்ந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுறலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகச்சிறந்த இலக்கிய வடிவம் ஒன்று இருக்கு. கடிதம்னு ஒரு இலக்கியம் இல்லைங்களா ஐயா? கடிதம், கடித இலக்கியம்னு ஒரு சிறப்பான இலக்கியம் இருக்கு. வார்த்தைகளால கூட நம்மளால நிறைய விஷயத்தை சொல்ல முடியாது, ஆனா எழுத்தில் சொல்லலாம். நேர்ல பேச முடியாத விஷயங்களை எழுத்துல கொண்டு வர முடியும். அதான் கண்ணதாசன் சொன்னார், சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதினாரு. அதை எழுதி கடிதமாக கொடுக்க முடியும் இல்லையா? மகாத்மா காந்தி நிறைய சகோதரிகளுக்கு, பெண்களுக்கு என்றெல்லாம் எழுதிய கடிதங்கள் சமூக மறுமலர்ச்சிக்கு பயன்பட்டது. ஜவஹர்லால் நேரு, நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கும் போது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய மடல் உலக வரலாறாக பதிவு செய்யப்பட்டது இல்லையா? பதிவு செய்யப்பட்டது. அதே போலத்தான் மறைமலை அடிகள் கோகிலாம்பாள் கடிதம் என்று எழுதி அது ஒரு தனித்தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டது, மொழிக்கான மறுமலர்ச்சியை உண்டாக்கியது. அதற்கும் பிறகு மறைமலை அடிகள் எழுதினார். பிறகும் கூட அன்னைக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு என்று மூவா எழுதிய கடிதங்கள் மாபெரும் வளர்ச்சியை உருவாக்கி கொடுத்தது. மொழி ஞாயிறு எழுதிய கடிதங்கள் ஆவணமாக கொண்டாடப்படுகிறது என்றால் சமூகத்தில் உருவாக்க வேண்டிய வளர்ச்சிகளுக்கெல்லாம், மாற்றங்களுக்கெல்லாம் எழுத்து காரணமாக இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது. ஜான்சி என்ன பார்த்து சொல்லும் போது சொன்னாங்க, இவங்க ஒரு பேராசிரியர், இவங்க பேசிதான பாடம் நடத்துறாங்கன்னாங்க. ஆமா, நான் பேசிதாயா பாடம் நடத்துறேன், எழுத்தான் பார்த்து. அவனுமே பேசிட்டு விட்டுட்டான்னு வைங்க, அவன் திரும்ப பேசிட்டு விட்டுட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? டிகிரி எப்படி கொடுப்போம்? பிள்ளைகள் பரீட்சைன்னு எழுதணும், எழுதினாதான் அவனுக்கான தகுதி நிர்ணயிக்கப்படும் என்றால் எழுத்து தான் அங்கே முன்னால் வந்து இருக்கிறது. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டியில் சோறு இருந்தால் தான் அகப்பையில் எடுத்து பரிமாற முடியும். இங்கே சட்டியில் சோறாக இருப்பது எழுத்து, பரிமாறுகின்ற கரண்டியாக இருப்பது தான் அகப்பை, பேச்சு. ஆனா பேச்சுக்கு அங்க சோறு இல்லைன்னா இவங்க எதை வச்சு பரிமாறுவாங்க? பரிமாறுறதுக்கு எது இருக்கும்? நடுவர் அவர்களை அண்ணா அருமையா சொல்வார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று ஒரு காலத்தில் சொன்னார். ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு தெரியுமா? வடக்கு தெற்கே வந்து வாழ்கிறது. காரணம் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்கிறோம் என்றால் நம் நாட்டு மக்களினுடைய அந்த எழுத்தாற்றலும் எழுத்தறிவும் தான் நம்மை மிகச்சிறந்த நாகரிகமான சமூகமாக உருவாக்கி இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு, அந்த கல்வி அறிவு குறைந்து போனது காரணம். எனவே நடுவர் அவர்களே, சமூக மாற்றத்தை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது எழுத்தே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரேவதி அம்மா எப்படி எழுத்துக்கு உயிர் இருக்கு, அதை வச்சுத்தானே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவங்களை ஒரு போடு போட்டிருக்காங்க. ஒரு வழியாக நெருக்கிட்டோம். இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கு, முக்கியமான ஆள். இப்போ கதை அங்கே தான் இருக்குது. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். ராஜா வாங்க வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெனிங்டன் நூலகத்தின் பெருமை வாய்ந்த நிர்வாக குழுவினர்களே, ஐயா முத்துப்பட்டர் அவர்களே, ஐயா சேப்பா அவர்களே, ஐயா காளியப்பன் அவர்களே, இந்த ஞாயிறு காலை சனிக்கிழமை காலை வேளையிலும் திரளாக வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறீங்க. இவ்வளவு சுவாரஸ்யமாக ஒரு நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள். இதற்கு காரணம்
இதுவரை பேசிய அத்தனை பேருடைய பேச்சு ஆற்றல். பட்டிமண்டபம் என்பதே பேச்சுக்கலைதான். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வரி அது. அப்படின்னா அந்த காலத்திலேயே வாதிடுபவதற்கு சமயவாதிகள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நடந்த சமய மாற்றங்களுக்கு இந்த வாத பிரதிவாதங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. இதான் உண்மை. ஏன்னா அன்னைக்கு எழுதினாங்க, எழுதினதும் இருந்தது. சமணர்களும் சைவர்களும் எழுதி போட்டதை வைகையில் போட்டாங்க. அது மேடேறிய இடத்துக்கு பேர் தான் திரு ஏடகம். அன்றைக்கு அந்த வாதம் இருந்தது. அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் இருந்தது. அந்த வாதம் என்கிற சொல் பேச்சை குறிக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு 3 பேர் மூச்சை பிடிச்சி ஏன் பேசணும்? இப்போ இன்னைக்கு என்ன பாசுரம்ன்றது தலைப்பா? இதுக்கு காப்பி வேணுமா? டீ. இன்னைக்கு என்ன பாசுரம்? நாங்க யாருமே எழுத்து வேண்டாம்னு சொல்லலை. மக்களிடம் சென்று அடைவது, மன மாற்றத்தை உருவாக்குவது எது? இதுதான் கேள்வி. இப்போ இந்த அம்மா பேசுறாங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்துக்கு போங்க, ஏதாவது மரத்தடியில் பஞ்சாயத்துக்கு போங்கன்னு அவங்க கிண்டல் பண்றாங்க. வக்கீல் வண்டுமுருகன் ஒருத்தர் நடிச்சிருக்கிறார். நீங்க அதை பத்தி இந்த ஊர்ல சொல்லலாமா? இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எந்த மரத்தடி பஞ்சாயத்துலயும் வாய்தா தரமாட்டான். அன்னைக்கே பைசில் பண்ணுவானே தவிர வாய்தா கொடுக்கறது மற்ற இடங்கள்ல தான். அவங்க இன்னொன்னுங்க, உங்களுக்கு தான் லா புக்ஸ் இருக்கேன்னு ரேவதி அம்மா கேட்டாங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே, எழுதப்பட்டது தானே. ஆனா அதையே வைத்து கொண்டு ஒரு சிலர் எப்படி ஜெயிக்கிறார்கள்? ராம் ஜேத்மலானி வாதிட வந்தால் எல்லாரும் ஏன் சுத்தி நின்று பார்க்குறாங்க? காரணம், இந்த சட்டத்தை இவர் எப்படி இன்டர்பிரட் பண்ணுகிறார் என்பதுதான் வாதம். 2 பேர் கையிலையும் ஒரே சட்டம் தான் இருக்கு, ஆனால் அதை எப்படி சொல்லுகிறார், இன்டர்பிரட்டேஷன், அதுதான் முக்கியம். அதுதான் வாத திறமை, அதுதான் பேச்சு. ஒரு நல்ல வழக்கறிஞர் இருந்தால் உங்க கேஸ் ஜெயிக்கும். வண்டுமுருகன் இருந்தால் அது தோற்கும். இதுதான் பேச்சுக்கு எழுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். 2 பேர் கையிலையும் ஒரே சட்ட புத்தகம் தானே. அவங்க எழுத்து கண் போனது. கண்ணே பார்வை இல்லாதவங்களுக்கு பேச்சு போகுமா? அவன் பிரெயில் முறையில் தான் தடவி படிக்கணும். ஆனால் பேச்சு, நாங்களே பார்வையில்லாதவர்கள் கூட்டத்தில் எத்தனை பேசியிருக்கோன்றீங்க. கேட்டு கைதட்டி அவனுக்கும் ரசிக்கிற தன்மையை உருவாக்குவது பேச்சு தானே. நிறைய இருக்குங்க. அந்த அம்மா அவங்க கல்லூரியில் இருக்கிறாங்க, துணை முதல்வர். அதனால் என்னதான் நான் ஆசிரியர் பேசினாலும் பையன் பரீட்சை எழுதித்தானே ஆகணும் சொன்னாங்கல்ல. ஆமாம், எழுதித்தான் ஆகணும். நீங்களும் PhD வாங்கியிருக்கீங்க, தீசிஸ் தானே எழுதி கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு வைவா? வைவாவை நான் பேச மாட்டேன், எழுதி கொடுத்து விட்டேன்னா உனக்கு PhD தரமாட்டான். ஏன்னா நீங்க எழுதினதையே நீங்க சரியா சொல்றீங்களான்னு ஒரு பெரிய அறிஞர் கூட ஆய்வு செய்யும். வைவாவில் போய் பேச தெரியாம தத்தப்பு தானே அவன் என்ன சொல்லுவான்? யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்து இந்த அம்மா இங்க வந்திருக்குன்னு சொல்லுவானே சொல்ல மாட்டானா? தான் எழுதியதை தானே சொல்ல தெரியணும். அதுக்கு பேர் தான்மா பேச்சு. அங்கெல்லாம் பேசிட்டு இங்கே எழுத்து சோறா, பேச்சு அகப்பையான். நான் தெரிஞ்சுக்கங்க, அகப்பையில் இருக்கிறதா இந்த அகப்பையில் போய் சேரும், அதுதான் உள்ள போகும். சரி, சமைச்சு வைங்கம்மா, அகப்பையே இல்லை, குப்புரை விழுந்து சாப்பிடுவானா? இதாங்க ஒரு பெரிய பாத்திரம், அகப்பையே கிடையாதுங்க. 10 பேர் சாப்பிடணும், அவ்வளோ பேர் தலையை உள்ளே விட்டு குப்புரை விழுந்து அள்ளி அள்ளி குடிப்பானா? சரி, சோத்தை தான் அப்படி தின்றலாம், சாம்பாரில் என்னம்மா செய்கிறது? அது மூக்கில் ஏறிடுமாம்மா. என்னம்மா கதை இது? என்னம்மா இப்படி ஆயிட்டீங்க?
இது திடீர்னு கல்வி சிறந்த தமிழ்நாடு, வேற ஆளுங்கட்சி மாதிரி இருக்கீங்க. ஏற்கனவே எலெக்ஷன் வருது, அவ சரியில்லைன்னுக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. அவங்க அந்த அம்மா இருக்காங்களே, அதுக்கு முன்னாடி பக்கத்து ஊருக்காரங்க கவிதா ஜவஹர், அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவர் ஏன் எழுதி கொண்டு வந்தார், இவர் ஏன் எழுதுகிறார். இப்போ நாங்களாம் எழுதிட்டோம் உண்மைங்க, ஆனால் எழுதுனதை வாசிச்சோமா ராஜாராமையா எழுதுனதை இப்படி பார்த்து பார்த்து வாசிச்சாரா, எழுதுனதை வாசிச்சாரா, பேசினாருமா. எழுதுவதை வாசிப்பது வேறு, பேசுவது வேறு. பேச்சிலே உயிர் ஆற்றல் உண்டு, பேச்சிலே குரல் மாடுலேஷன் உண்டு, ஏற்ற இறக்கம் உண்டு, பேச்சில் ஆடியன்ஸை பார்க்குற பார்வை உண்டு. அதனால தான்மா அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கிய திருவள்ளுவர் சொல்வன்மைன்னு அதிகாரம் போட்டாரு, அவை அஞ்சாமைன்னு போட்டாரு, அவை அறிதல்னு போட்டாரு. இது இத்தனையும் அமைச்சனுக்கு முக்கியம் என்றும் சொன்னார். அப்புறம் இதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எல்லே இளங்கிடி என்றது அவை எழுதி எழுதி வீட்டு வாசல்ல சொருகி வச்சாளா, இல்லை பேசி கூப்பிட்டாளா? இப்போ ஆண்டாள் எழுதினார் அவ என்ன செஞ்சிருக்கணும், ஓலைச்சுவடியில் எழுதி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் சொருகி வச்சுட்டு முடியும் போது படித்து எந்திரிச்சு வா அப்படின்னா விடியங்காட்டி ஒரு பொண்ணும் வராது, ராத்திரி தான் வரும். இன்னொன்றுமா, எழுத்தை படிப்பதற்கு படிப்பறிவு வேணுமா. இன்னைக்கே நம்ம ஊரில் 100% கற்றவர்கள் குறைவு. உண்மையா இல்லையா? 1875 இந்த நூலகம் தொடங்கப்பட்ட போது இந்த ஊரில் தார் ரோடு கிடையாதான், இந்த ஊரில் தார் சாலைகள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஊரில் கழிப்பறை கிடையாது, தெருவிளக்கு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்போ அந்த காலத்தில் கலெக்டர் பென்னிங்டன் இதை ஒன்று இங்கே இருக்கிற நிர்வாக கமிட்டி, அது நிறைய பேர் ஐயா மாதிரி பெரியவங்க அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் கூடி இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அன்றைக்கு வாசிக்க தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் சொல்லுங்க. அவங்க அன்னைக்கு இருந்தவங்களுக்காக உருவாக்கலைங்க, அதற்கு பிறகு வாசிக்கிறவர்களை உங்களை போன்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பென்னிங்டன். இத்தனை இருக்குல்ல, பென்னிங்டன் ஃபோட்டோ எங்கேயாவது இருக்கா? அந்த மனுஷன் விளம்பரம் தேடாமலே போயிட்டானையா. இன்னைக்கு ஒரு பாத்ரூம் கட்டினாலே ஃபோட்டோவை பெருசாக மாட்டிடுறானே. இது நான் கட்டிய பாத்ரூம்னு இவ்வளவு பெரிய நூலகத்தை உருவாக்கி எம்எல்ஏ உபயம், எம்பி உதயம், இவ்வளவு பெரிய ஒரு நூலகத்தை அதை உருவாக்குனது மட்டும் இல்லைங்க, இதுக்கு பணம் எப்படி வரும்ன்றதுக்காக கடைகளை கட்டி இவ்வளவு ரூபாய் வருமானம் வரணும்னு வச்சு இதுதான் தீர்க்க தரிசனமாக செய்கிறது. ஆனால் ஃபோட்டோ கொடுக்காம போயிட்டார் பாருங்க அந்த ஆள். என்ன பெரிய விஷயம், நீங்கள் உட்காந்துக்கிட்டு பேச்சை பற்றி சாதாரணமாக பேசுகிற, அது பேச்சு காணாமல் போகுமா. கவிதா ஜவஹர், இப்போ நீங்கள் யூடியூப்னு திறங்க, கவிதா ஜவஹர் தான். அது காணாமையா போச்சு. அலெக்சாண்டர் வருது. அலெக்சாண்டர் குதிரையை எப்படி அடக்கினார்? இந்த நான் சொல்லலைங்க, கவிதா ஜவஹர். தினூண்டு பையனாக இருந்த அலெக்சாண்டர் ஒரு முரட்டு குதிரை எப்படி அடக்கினார்? இவங்க தான் பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரியே. அலெக்சாண்டர் குதிரை எப்படி அடக்கினார்னு இவங்க சொன்னால் நம்ம உண்மைன்னு நம்புறமா இல்லையாங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம் கரெக்டு தான், குதிரையினுடைய அது நிழலை பார்த்து பயப்படுகிறது, அதனாலே அதை இந்த பக்கம் திரும்ப நிழல் அது வெளிச்சத்தில் இருக்கிற நிழலை பார்த்து பயப்படுதுன்னு கண்டுபிடிச்சி அதை அடக்கினார்னு ஒரு கதை இருக்குது. பெரும்பாலும் கதை தானேங்க. இதை எல்லாத்தையும் கேட்டு, அதாவது சொல்ல தெரிந்த ஒருத்தனால பொய்யை கூட மெய்யாக்க முடியும். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே இருக்குல்லங்க. விஷயம் கையில் போய், வாயுள்ள பிள்ளை தாங்க வாழைப்பழம் சாப்பிடும், வாய் இல்லாத பிள்ளை தோலை பார்த்துக்கிட்டு நிற்கும். இது அதில் இவங்க சூப்பர் ஸ்டார் ஐயா காலில் விழுந்தாருன்னு, இது ஒரு உண்மையிலே சொல்கிறேன், ஐயா எழுதின புஸ்தகத்துக்காகவா அவர் காலில் விழுந்தார்? அந்த மேடையில் நாங்களும் தான் இருந்தோம். அவர் ஏற்கனவே
அந்த காலத்தில் சிவாஜி படம் ஷூட்டிங்லேயே காலில் விழுந்தார். காரணம் என்னன்னா, உலகறிந்த தமிழ் பேச்சாளர் ஒருவர் இருக்கிறார் என்பதால் தான். சரி, அதெல்லாத்தையும் விடுங்க. அது எந்த ஊர்லம்மா இந்த குற்றம் செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க? 12 பிள்ளைகளுக்கா? 12 புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன். அதாவது தண்டனை என்னன்னா படிக்க சொல்றது. இப்போ நீங்கள் எழுத்தை பற்றி பேசுகிறவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க, படிக்க சொல்கிறத தண்டனைன்னு சொல்கிற ஒரு கட்சி இந்த கட்சி தாங்க. படிக்க சொல்கிறது அவன் தண்டனை வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. எந்த வேலை படிக்கிறத தண்டனைன்னு சொல்லி ஒரு கட்சி எழுத்துக்கு ஆதரவாக பேசுதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாங்க இந்த பாவமெல்லாம் பண்ணுவாங்க. இது எப்படிம்மா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஐயா மாதிரி பெரியவங்க, ஏன் கவிதா ஜவஹர் மாதிரி பேசும் பூங்காற்றை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவன் அன்னைக்கே தெரிஞ்சிருப்பான். 12 புஸ்தகம் கொடுத்து அவனை படிட்டான்னா அவன் நொந்து போய் படிச்சிருக்கான். இங்க இருக்கிற எல்லாரையுமே சொல்றேன், வந்தோடனே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருந்தா நீங்க இவ்வளவு நேரம் இருந்திருப்பீங்களா? ஐயா சொல்லுங்கய்யா, உங்ககிட்டயே கேட்குறேன். வந்தோடனே ஆளுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து ஐயா படிங்க. கவிதா சொல்லியிருக்காங்க, ரேவதி சொல்லியிருக்காங்க, ராஜகுமார் நல்லா சொல்லியிருக்கிறாரு, படிங்கன்னா நீங்க யாராவது இருந்திருப்பீங்களா? ஐயா என்னையா பேசுறீங்க? சரி, இவ்வளோ வருஷம் இது நடக்குதுல்ல. இந்த பெனிங்டன் லைப்ரரிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஆவரேஜாக வர்றாங்க? 50 பேரா? 500 பேர் பெர் டே 300 பேர் வராங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரங்கத்துலேயும் இன்னொரு அரங்கத்துலேயும் இவ்வளோ பேர், இன்னொரு அரங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் ஏன் வந்திருக்காங்க? இன்னைக்கு இல்லை, நேற்று, நாளைக்கெல்லாம். காரணம் என்ன? ஜெயமோகன் மாதிரி பெரிய ரைட்டர் வந்து பேச போகிறார். வந்தார் அவர். சரி, அவர் எது வேலையாக இருந்திருக்கும், அவர் வரல. சரி, பெரியவங்களாம் வந்து பேச போகிறாங்க. ஐயா வர்றாரு, பேச்சு கேட்க தானே இவ்வளோ கூட்டம் வருது. மொத்தமாக இவ்வளோ பேர் வந்திருப்பாங்களா? 300 பேர் மொத்தமாக வருவாங்களா? ஒரு நாளைக்குள்ளே வருவாங்க. அப்படின்னா பேச்சு மக்களை சென்றடைகிறது, அதுதான் மாற்றத்தை உருவாக்குகிறது. 1-2 மட்டும் சொல்லிடுறேன். நம்ம பிரதமர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத்னு பேசுகிறார். அதுக்கு என்னங்க பேர்? மனதோடு பேசுவோம். மனதோடு எழுதுவோம்னாரா? எழுதுனா அவர் எத்தனை மொழியில் எழுதணும்? பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துறாங்க அப்பப்போ. அப்படின்னா இன்றைக்கு சமுதாய மாற்றத்துக்காக இன்றைய தலைவர்கள் எடுத்திருப்பது எது? பேச்சு. இந்திய சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு நேருஜி அவர்கள் விதியோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். செங்கோட்டையில் பேசினாரா இல்லையா? சரி, இதை விடுங்க. புதிய மாற்றத்துக்கு முன்னாடி கட்டியம் கூறுவதாக எப்போதுமே தலைவர்கள் பேசத்தான் செய்திருக்கிறார்கள். 1971 கிழக்கு பாகிஸ்தான் என்று அன்றைக்கு இருந்த ஒரு நாட்டின் மீது நாம் தவிர்க்க முடியாமல் போனோம். இந்திரா காந்தி அன்னைக்கு பேசினாங்க. இப்போவும் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் தலைவர்கள் வானொலியில் டிவியில் பேசுகிறாங்களா பேசலையா? செய்தி சொல்லுவதற்கு பத்திரிகைகள் இருக்குது சார், ஆனாலும் பேசத்தானே செய்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2016 நவம்பர் 8 இன்றைய நம் பிரதமர் திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு டிவியில் பேசினாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அடுத்த நாள் எல்லாரும் 500 ரூபா நோட்டு தூக்கிட்டு ஓடுனீங்களா இல்லையா? அது ஒரு மாற்றம் தானே. அது சரியாக தப்பாடுறது வேறு விஷயம். சமூகத்தில் ஒரு மாற்றம். இன்று முதல் இது செல்லாது சொல்லுவதற்கு பேப்பரில் போட்டாரா? என்னங்க, பேசத்தானே செஞ்சார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அவர் வேறு. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அப்போது ஆல் இந்தியா ரேடியோ அந்த செய்தியை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க தான் இருந்தாங்க அனௌன்சராக. இறுதி செய்யப்பட்ட செய்தியில் ஒரு வரி சேர்த்தார் அன்றைக்கு இருந்த
வைஸ்ராய் வந்தார். அவர் வந்து ஒரு செய்தி மகாத்மா காந்தி வாஸ் அசாசினேட்டட், த அசாசின் வாஸ் அ ஹிந்து அப்படின்றத சேர்த்தார். அவரை கொன்றவன் அன்றைக்கு இந்து சமயத்தை சார்ந்தவன். ஏன் அதை சேர்த்தார்? இதுதான் முக்கியம். ஏன் அதை சேர்த்தார்? இன்னைக்கு இந்த சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். 48 ஏன் அதை சேர்த்தார்னா, அதை சேர்க்காவிட்டால் அன்றைக்கே நாடு முழுக்க பெரும் கலவரம் வந்திருக்கும். ஒரு செய்தி, ஏன்னா நம்ம ஊரில் வகுப்புவாத சண்டை வந்திருக்கும். அதனால தான் மவுண்ட் பேட்டன் இதை சேர்க்க சொன்னார்னு ஒரு செய்தி இருக்கிறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், வேதங்களுக்கு எழுதா கிழவி என்று பெயர். இதெல்லாம் பின்னாடி எழுதப்பட்டதுங்க. 1000 ஆண்டுகளாக ஸ்ருதி என காதில் கேட்டு அதை வைத்துத்தான் எந்த பிழையும் இல்லாமல் அது சொல்லப்பட்டது தலைமுறைகளை தாண்டி சொல்லப்பட்டது. அதான் உண்மையான விஷயம் என்னன்னா, கேட்டு 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 வந்து அதை சொல்லி இருக்கிறார்கள். எழுதியிருந்தால் பிழை இருந்திருக்கும், பாட பேதம் இருந்திருக்கும். எழுதாததுனால்தான் அது நிற்கிறது. அதுதான் உண்மை. நிறைவாக ஒன்று சொல்கிறேன். ஐயா அவர்கள் திருக்குறளை பற்றி உரை எழுதியிருக்கிறாருன்னு ராஜ்குமார் சொன்னார். உண்மையிலேயே அவர் உரை எழுதியது எல்லாருக்கும் தெரியும், உண்மைதான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி அவர் தொடர்ந்து சன் டிவியில் பேசினாரா இல்லையாங்க? காலையில் எந்திரிச்சா 7:30 அவர் பேசினாரா இல்லையா? அன்றைக்கு ஒரு இலக்கியத்தை எளிமையாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல 13 ஆண்டுகள் தொடர்ந்து தொலைக்காட்சியில் பேசினார் ஐயா என்பதால். இதுதான் உண்மை. எழுத்து கற்றவர்களுக்கானது. காலம் கடந்து நிற்கும் என்று நம்பப்படுகிறது. செல்லரித்து போன எழுத்துக்கள் எத்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தேவார திருவாசக பாடல்களையே நம்ம கையில் கிடைச்சது தானேயா. மீதியெல்லாம் நிற்கும்னு சொல்கிறீங்க. பதிப்பிக்கப்படாத புத்தகங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? பேச்சு என்பது இன்றைக்கு இருக்கிற நவீன ஊடகங்கள் வாயிலாக உடனடியாக போகும், தொலை தூரத்துக்கு போகும், உலகம் முழுக்க போகும். ஒருவேளை இதுவும் காலம் கடந்து நிற்கும் என்பதால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற உடனடி சக்தி பேச்சுக்குத்தான் இருக்கிறது. எழுத்து நிதானமானது, பேச்சு தீவிரமானது. அதனால்தான் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் அவ்வளவு தலைவர்களும் வந்து என்ன செய்வார்கள்? பரப்புரை செய்வார்கள். எழுதி உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்த நாள் அவர் வரும்போது தூக்கி காட்டுவேங்க, இதெல்லாம் நீ சொன்னியே செஞ்சியான்னு கேட்பீங்க. அவன் சொல்ல மாட்டான், பேசிட்டு போயிடுவான். ஆனால் அந்த பேச்சு தான் அப்போதைக்கு யார் வரப்போகிறார் என்பதை நமக்கு நிரூபிக்கும். பேச்சுத்தான் சமுதாய மாற்றத்தை சாதிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒன்று சொல்லலாம், சமுதாய மாற்றம் அப்படின்றத முதல்ல தொடங்கிக்கிடலாம். அநேகமாக ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பூட்டன் அலட்சியம், இன்னும் அதுக்கு சொல்லு இல்லை, அதுக்கு முன்னாடி யாராக இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? ஒரு சமயமும் இல்லாதவனாக இருந்திருப்பான். சமயம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சமணனாகவும் பௌத்தனாகவும் இருந்தான். நம்ம குடும்பத்தில் தான் தோண்டிக்கிட்டே போனோம்னா சமணனாகவும் பௌத்தனாகவும் இருந்திருப்பான். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கமே இந்த பக்கத்தில் சைவர்களை பார்க்குறேன், அப்படி இருக்கு படுக்கை கோடு. இந்த பக்கத்தில் வைணவர்களை பார்க்குறேன். அப்படின்னா இந்த ரெண்டு எப்போ வந்தது? அநேகமாக 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி, கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ ஒரு மாற்றம், சமய மாற்றம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என் பேர், நான் கிறிஸ்தவனா இல்லைன்னு தெரியாது,
ஆனால் என் பேர் என்ன சொல்லுது? அவர் பியா கிறிஸ்தவர். இன்னொருத்தர் இருப்பார், முகமதுன்னு இருப்பார், அவர் இஸ்லாமியர். அப்படின்னா சமய மாற்றம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்திருக்குது. இப்போ இந்த சமய மாற்றத்தை பற்றி நம்ம பேச சொல்லலை, நமக்கு அந்த வேலையும் இல்லை. சரி, நம்ம ஊருக்குள்ளே ஆண்டுகிட்டு இருந்தவன் யார்? நாம் முன்னாடி படிக்கிற போதெல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் படிக்கிறோம்ல. அப்புறம் சேர சோழ பாண்டியர்கள்லேருந்து அப்புறம் நாங்கள் சொல்லித்தர்றோம், கலப்பரன்னு ஒருத்தர் வந்தான், அவன் ஜகா வாங்கிட்டான். அப்புறம் பல்லவர்னு ஒருத்தர் வந்தான், அவனும் ஜகா வாங்கிட்டான். பழையவடிக்கு பாண்டிய சோழர்கள் வந்தாங்க, சேரர்கள் இருந்தாங்க. அப்புறம் இப்படி சுற்றி வந்து வெள்ளைக்காரன் வந்தான். இப்போ நாம் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி நாம் சுதந்திர ராஜ்யமாக இருக்கிறோம், சுயராஜ்யம். அப்போ ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கு. நினைக்கிட்டீங்களா நீங்கள்? இப்போ நம்ம இந்த அரசியல் மாற்றத்தையோ சமய மாற்றத்தையோ பேசலை, சமுதாய மாற்றத்தை பேசணும். சரிங்களா? சமுதாய மாற்றம்னா என்னத்தை சார் பேசுறது? எங்கள் ராஜாராம் கொஞ்சம் தொடங்கினார், அதை அப்படியே தொடங்கிட்டு அப்படி போயிட்டார். ஒரு செட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்துச்சு. இப்போ ஒன்று சொல்ல, நாம் அங்கிட்டு சுற்றி போக வேண்டாம். நம்ம ஊர் தாய்மார்கள் நிறைய இங்கே வந்திருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டே சொல்லுவோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை எத்தனை பெண்களை கட்டலாம்னு நினைக்கிறீங்க? கேட்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வசதி இருக்கிறவன் எத்தனை கட்டலாம்னு நினைக்கிறீங்க? மேற்கு வங்காளத்தில் 57 வயசு ஒருத்தனுக்கு. அவன் கட்டியிருந்த சம்சாரத்தின் எண்ணிக்கை கேட்டீங்கன்னா 107. இன்னைக்கு நீங்கள் 2வது சம்சாரத்தை கட்டினாலே காப்பை போட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். ஒரு மாற்றம் வந்துருச்சு, பார்த்தீங்களா? அப்போ அந்த காலத்தில் நிறைய பெண்களை கட்டுகிற வாய்ப்பு இருந்துச்சு. ஆச்சா? இப்போ அப்படி கட்ட முடியாது. மாற்றம் வந்திருக்கா? அது மட்டும் இல்லை, அந்த பொம்பளைகளுக்கு எத்தனை வயசு சார்? இப்போ பாரதியார் அவருக்கு 14 வயசில் கல்யாணம். அவருடைய மனைவிக்கு என்ன வயசுன்றீங்க? 7 வயசு. இன்னைக்கு 7 வயசில் கல்யாணத்தை கட்ட முடியுமா? சொல்லுங்க. 7 வயசில் கல்யாணத்தை கட்ட முடியுமா? போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிடுவானா? அப்போ சமுதாயம் ஏதோ மாறி இருக்குன்னு தெரியுதா? அது சரி. அன்னைக்கு புருஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பொம்பளைய என்ன செய்யணும்? கற்பு கரசி. அவள் கற்பு கரசின்றதை காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? என்னங்க? உடன்கட்டை ஏறணும். நீங்கள் ரெடியா? நம்ம தாய்மார்கள் இருக்காங்கல்ல, ரெடியா? போடா கிறுக்கு போயில முடியாது. உடன்கட்டை ஏறப்போன ஒரு பொண்ணை காப்பாற்றி கொண்டு வந்து தான் இந்த ஊருக்குள்ளே நம்ம திருநெல்வேலிக்கு வந்து கொண்டாந்து ஒருத்தன் கிறிஸ்தவத்தை இந்த ஊரில் பரப்பினான். அவன் ஏறப்போனவ வந்து ஒரு பிராமண பொண்ணு, அவளை தஞ்சாவூர்லேருந்து கடத்தி கொண்டாந்தான். உடன்கட்டை ஏறப்போன பொண்ணை
அப்படின்னா உடன்கட்டை ஏறுறதுன்றது எவ்வளோ கஷ்டம், பொண்ணு ஏறணும். இப்போ அந்த வழக்கம் கிடையாது. சரி, புருஷன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டான்னா அவளுக்கு கல்யாணம் ஆனது 7 வயசில் கல்யாணம். அப்போ அவனுக்கு 14 வயசு. 14 வயசில் இருந்து அவன் 20 வயசுக்குள்ளே செத்து போயிட்டான். இவளுக்கு 7 வயசுலேருந்து ஒரு 4 வயசை கூட்டினோம்னா 11 வயசு தான் ஆகுது. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டலாமா? என்னங்க, சாமி குத்தம் நடக்கிறது முடியாது. அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த பிள்ளைய என்ன செய்வாங்க? அவ்வளோதான், மொட்டை அடித்து வெள்ளை சேலையை கட்டி சினிமாக்கள்லாம் பார்க்குறோம்ல, இதான் நடந்துச்சு. அதுதான் ஒரு சமுதாயம். நடந்துச்சா இல்லை? இப்போ நான் எதுவும் இல்லாததை சொல்கிறேன்னா சாமி, ஏன்னா நீங்கள் இருக்கிறத பார்த்தா என்னடாமே என்னென்னத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு திருமணம் நடத்தலாமா முடியாதா? யாரும் நடத்தலாம். சரி, அந்த காலத்தில் கணவன் இறந்து போன ஒருபாடு அந்த பொண்ணு உயிர் வாழலான்னு வச்சுக்கோங்க, எங்கே போய் இருப்பா? யார் வீட்டில் போய் இருப்பாவா? அண்ணன்மார் வீட்டு தம்பிமார் வீட்டுக்கு வரணும். அங்கே அடிமையாக வேலை பார்க்கணும். அவள் பட்டிருக்கிற அவஸ்தைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஏன் அங்கே போய் இருக்கணும்? அவள் வேலை பார்க்கக்கூடாதானா? அவள் படிக்கக்கூடாதுயா. அன்னைக்கு அந்த பொண்ணு படிக்கக்கூடாது. இன்னைக்கு பெண்களாக இருந்தால் இங்கே எத்தனை டீச்சர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இங்கேயே இருக்காங்க ஆசிரியர்கள். அப்படின்னா நேற்று இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாற்றத்தை சாதித்த ஆற்றல் எது? இதுதாங்க விஷயம். இந்த மாற்றத்தை சாதித்தது வங்காளத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் அடுத்தவர் ஒரு சாகர், வித்யாசாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் பிராமணர், அந்தனர், நிறைய படித்தவர், சமஸ்கிருதத்தை கரகண்ட ஞானி, எழுத்தறிந்த மேதை. அவர் பிரச்சாரம் பண்றார். பிரச்சாரம் பண்ணது மட்டுமல்ல, பரப்புரை செய்தது மட்டுமல்ல, எழுதுகிறார். சாஸ்திரத்தில் எங்கே எல்லாம் இடம் இருக்கிறது என்று எழுதுகிறார். எழுத்தாலும் பேசுகிறார், பேச்சாலும் பேசுகிறார். பேசி ஒரு சமுதாயத்தை அவர் காலத்தில் மாற்றுவதற்கு அவர் அடிகோள்றார். இது பெண்களுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட மாற்றம். இன்னைக்கு இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் எளிதா. அமெரிக்கா நாடு இன்றைக்கி ரொம்ப பெரிய நாகரிகமான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்பை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்க நாடு உள்ளபடி நம்ம ஆட்கள்லாம் நிறைய போய் அங்கே பழைக்கிறாங்க. வளமான நாடு, நாங்கள் போய் பார்த்துருக்கோம். வளமான நாடு. அவங்ககிட்ட இருக்க தண்ணி நம்மக்கிட்ட இல்லை. எந்த தண்ணி இருந்து கேட்காதீங்க. அவனுடைய ஆறுகள் அப்படி இருக்கு. நம்முடைய ஆறுகளில் தெய்வம் குடியிருக்கிறதாக நாம் சொல்கிறோம். நாம் சொன்னோமே தவிர அந்த ஆறுகளை பாழாக்கிட்டோம். நீங்கள் வைகையும் பாருங்கள், கங்கையை போய் பாருங்கள் ஒரு முறை.
அது பிணங்களின் ஆறு, சவங்களின் ஆறு. அது என்ன ஆக்கி வச்சிருக்கிறோம் நம்ம. ஆக இந்த ஆறில் அவன் வச்சிருக்கிறான் பாருங்க, அந்த ஆற்றுக்களை தண்ணீர் அங்கே ஓடுகிற காட்சியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. அப்படி இருக்க வச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க பூரா தங்களை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறான். கிறிஸ்தவன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவ வணங்குற ஆளுங்க. இயேசு கிறிஸ்துவ வணங்குறவன் என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? உன்னை நீ நேசிக்கிறது மாதிரி உன் அயலானையும் நேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேசிச்சாங்கன்னா அயலானே கருப்பர்கள் வந்தாங்க. இப்போ நானும் கருப்பன் தான். கருப்பர்கள் வந்தாங்க. அவங்க என்ன பாடுபடுத்தியிருக்காங்க தெரியுமா? வியாபார சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறது எப்படி தெரியுமா? இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கையை அப்படி பிடிச்சி இந்த சதையை அப்படி அறுப்பானான். பார்த்ததை அது எப்படி இருக்கு பாரு. இந்த சதை இவ்வளவு கடுமையாக வேலை பார்க்குறவன் இவனுக்கு வேலை இத்தனையிலேருந்து தொடங்குவான். அடிமைகளை சந்தைகளில் வித்திருந்த காட்சி இருக்கு பாருங்க, கோர காட்சி. அந்த பெண்கள் இருக்காங்களே, கருப்பின பெண்கள், அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் யார் தகப்பன்னு தெரியாது. அதை செய்து சாதித்தவன் யாரு? வெள்ளைக்கார கிறிஸ்தவன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் சமய மாற்றம் வந்துவிட்டால் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிப்போம் நினைக்கிறோம். பெரியோர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், சமயத்தால் மட்டும் நாம் ஒருவர் நேசிக்க போகிறதில்லை. அதையும் ஆட்டி படைக்கிற காசு ஒன்று இருக்கு. நாம் எல்லாம் இந்துக்களாக மாறிவிட்டால் நாம் ஒருவரை நேசிப்போம் என்பது அர்த்தமில்லை. நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாகிவிட்டால் ஒருவரை நேசிப்போம் என்பது அர்த்தமில்லை. அதுக்கு காரணம் இதுதான், துட்டுத்தான், பிறரை அடிமை கொள்ளுகிற வேகம்தான். அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் ஏதும் அறியாத கருப்பர்களை அடிமைப்படுத்தினார்கள். வியாபாரம் பண்ணாங்க சந்தையில் வச்சு. ஆனால் அதை பார்த்த ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு கிறிஸ்தவனுக்கு, அவனுக்கு மனசு, இது இல்லையே, இது சமயம் அல்லவே, இதை மாற்றி ஆகணுமே என்று அவன் துவைச்சு பேசினா, அதே நேரத்தில் ஒரு பெண்ணு, பேர் எனக்கு மறந்து போச்சு, அங்கிள் டாம்ஸ் கேபின், எலிசபெத் கேரியத், எலிசபெத் கேரியத். அந்த பொண்ணு ஒரு புத்தகம் எழுதினா, அங்கிள் மாமாவுடைய குடிசை அப்படின்னு ஒரு கதை புத்தகம் எழுதினா. அந்த புத்தகம் படித்தவர்களை மாற்றியது. ஆபிரகாம் லிங்கன் அவருடைய பேச்சு படித்தவர்களையும் படிக்காதவர்களையும், ஏன்னா நம்முடைய இறைவனே கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பல்லவா, கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பாக அவருடைய பேச்சு எல்லாரையும் மாற்றியது. அப்போது ஒரு அடிமை சமுதாயத்தை முழுமையாக விடுதலை பெறுகிற சமூகமாக மாற்றுவதற்கு, அதே மாதிரி அவன் மாற்றிய பிறகும் அடிமைத்தனம் குறையவில்லை என்பதனாலே ஒரு மனுஷன் அவன் மாற்றி லூத்தர் மார்ட்டின் கிங், அவனுடைய ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு அவன் பேசுவான். அந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ற அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அதுவும் கருப்பின பெண்கள் பாடிய பாட்டு இருக்கு. நீங்கள் அந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா நம்முடைய மெய் சிலிர்த்து போகும், உடம்பே அதிரும். அவன் அடி வயிற்றிலிருந்து ஆங்கார குரல்ல பேசுவா. நாளை ஒரு நாள் நாங்கள் எழுவோம், இந்த அமெரிக்கா எங்கள் கரங்களின் கீழே இருக்கும், கால்களின் கீழே இருக்கும்.
நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று அவர்கள் பேசுகிற வீரன் தைரியமான பேச்சும் பாட்டு முழக்கமும் அமெரிக்காவை ஆட்டி படைத்தது. ஆயிரம் ஆயிரம் ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் இந்த கருப்பின மக்களுக்கு பின்னே போனார்கள். அதுதான் மாற்றம். மாற்றம்னு அதுதான். ஒரு சமூகம் பழமை சிந்தனையில் ஊறி கிடக்கிற சமுதாயத்தை, மூட பழக்க வழக்கங்களிலே மாறி கிடக்கிற சமுதாயத்தை, ஊறி கிடக்கிற சமுதாயத்தை அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வரணும். அதை செய்யணும்ல. நீங்கள் இப்படி பாருங்கள், இப்படி ஒரு பார்ப்போம். நம்ம தெருவுக்குள்ளே படிக்காத ஆட்கள், இந்த பட்டியலினத்து ஜனங்கள் நம்ம ஊருக்குள்ளே வளர்ந்துருக்க முடியுமா ஒரு காலத்தில்? சொல்லுங்கள். பட்டியலினத்து மக்கள் நம்ம ஊருக்குள்ளே வர முடியாதுல்ல. அப்புறம் ஏன் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வந்தாங்க? நீ விட மாட்டேங்கிற ஊருக்குள்ள, கோவிலுக்குள்ள விட மாட்டேங்கிற, படிக்க விட மாட்டேங்கிற, கடவுளை தொழ விட மாட்டேங்கிற, நல்ல வேலை பார்க்க படிக்கிறதுக்கு எதுக்கும் முடிய மாட்டேங்கிற. இப்போ அவன் என்ன செய்வான்? ஒரு சமூக மாற்றம் இன்னொரு பக்கம் நடந்துருச்சு அப்படின்னா இது சாதிக்கணும்ல. சாதிக்கணும். எழுதலாம். உங்களே சொல்கிறாங்க எழுத்துறது சாதிக்கலாம்ன்றாங்க. உண்மைதான். திருவள்ளுவரை என்ன செஞ்சார்? முதல்ல கற்கனார். கற்க சொல்லிட்டே சொன்னார். டே கற்றாற்றையும் பரவாயில்ல, கட்டிலன் ஆயினும் கேட்கனார். இப்போ இங்கே அவர் எப்போ என்ன செய்வார் சொன்னால், இங்கிட்டும் பாடுவார் அங்கிட்டும் பாடுவார். நம்ம பாட்டே இருக்காலே, அடே எதுலையாவது ஒன்று தெரிவித்தோடா, அதுதான் அவர் நோக்கம். கற்றிலின் ஆயிரம் கேட்கிறாரு, இங்கே கற்கன்றார். இப்போ படிக்கவும் வேணும், கேட்கவும் வேணும். ஆனால் படிக்கிறது யாரால் முடியும்? படித்த ஆட்களால் தான் முடியும். அதிலேயே சிலது விளங்காது. அவரவர் தம தம அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. இன்னும் சரியாக நான் சொல்லலை அந்த பாட்டு. இந்த பாட்டை சொல்லி முடித்தோடனே அப்படியா என்ன சொல்கிறீங்க? நம்மாழ்வார் பெருமானுடைய பாட்டு இது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னையா? எழுத்தை படித்த உடனே நமக்கு விளங்கி விடுவதில்லை. தொல்காப்பியத்துக்கும் திருக்குறளுக்கும் எத்தனை உரைகள் வந்திருக்கு? எந்த உரையாவது முழுமையாக முடிஞ்சிருக்கா? ஆனால் என்ன ஆச்சு? நீங்கள் முதல்ல பேச்சு அப்படின்னா போர்க்கள பேச்சு அப்படின்னு ரெண்டு பேச்சு இருக்குது பார்த்துங்க. கிரீக்கில் ஒருத்தன் பேசினா, ராஜதந்திர யுத்தகல பிரசங்கம் சொல்லி, யுத்தகலத்தில் போய் அந்த கிரேக்கர்களுடைய பெருமை இருக்கு பாருங்க, அந்த பெருமையை பற்றி பேசினான். இங்கே நம்ம ஊரில் எழுதினக்க இலக்கியத்தில் இதிகாசத்தில் கீதை பிரசங்கமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? முதல்ல பிரசங்கமாக நமக்கு தெரியுது எதுன்றீங்க? கீதையில் எதுக்கு போர்க்கள பிரசங்கம். அது நல்லா தொடங்கினாங்க. நம்ம போர்க்களத்தில் பிரசங்கம், அது பெரிய விஷயம். அது இந்த போர்க்கள பிரசங்கம் எத்தனை பேரை மாற்றிருக்கும்? மாற்றுச்சே. ஒருத்தனை மாற்றுச்சா இல்லையா? அவன் வில்ல கீழே வச்சுட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் அப்பனும் பாட்டனும் மக்கள் எல்லாரும், நான் போய் எவ்வளோ அடிக்கிறது போடா அப்படின்னு மாத்திரை பண்ணிட்டான். அவனை மாற்றிய ஆற்றல் எதுக்கு இருந்துச்சு? பேச்சுக்கு இருந்துச்சா இல்லையா? காலத்தை மாற்றி விட்டானையா. அதே மாதிரி தான் இந்த சமூகத்துக்குள்ள பட்டியலின மக்களுக்கு ஒருவர் இருவர் இல்லையா? நீங்கள் இன்னைக்கு சொன்னீங்க என்னென்னா,
சொல்லலாம். அது அரசியல் இல்லை. நான் தொடங்கினாங்க, ராஜாவும் சொன்னார், தம்பியும் சொன்னாங்க, எனக்கு தெரியுங்க இந்த மண்ணில் அரசியல் மாற்றங்கள் சமுதாய மாற்றத்தை உருவாக்கினது சொன்னால் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன். ஒரு பெரிய இன்றைக்கி அந்த இயக்கமே பேச்சில் வளர்ந்த இயக்கம். திராவிட இயக்கம் இருக்க அது பேச்சில் முழுக்க முழுக்க பேச்சில் வளர்ந்த இயக்கம். அப்போ இப்போ இந்த பேச்சாளர்கள் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் B.K. கிருஷ்ணன் மேனனுடைய பேச்சை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. யாரும் கேட்டிருக்காங்களோ எனக்கு தெரியாது. நான் கேட்டிருக்கேன் B.K. கிருஷ்ணன் மேனனுடைய பேச்சை. அது பேச்சு இல்லை, பேச்சு அருவி. கொட்டிட்டு இருக்கும்யா, கொட்டிக்கிட்டு இருக்கும். வார்த்தைகள் விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே திலகத்திடலை கேட்டிருக்கிறேன் மதுரையில். அவனுடைய பேச்சுக்கு முன்னாடி மனித வெள்ளம் நின்று காத்து கடந்து ஆர்ப்பரித்த காட்சியை நான் கண்ணார பார்த்துருக்கேன். அவன் மட்டும் இல்லை, மாப்போசி பேச்சு கேட்டிருக்கீங்களா? மாப்போசி சாதாரண பேச்சாளரா? மாப்போசி ஆனாலும் சரி. ஜீவானந்தம் பேச்சு கேட்டிருக்கீங்களா? என்ன பேச்சையாது! அந்த பேச்சில் ஒரு உடல் மொழி இருக்கும். ஒரு ஆட்களை ஆஹா என்று எழுந்தது பாரு புரட்சிடுவான். இந்த ஆஹா என்று எழுந்தது பாரு, இந்த கையை இப்படி வைப்பார் பாருங்க, இங்கேருந்து அங்கே குதிச்சு போய் நிற்பார். அந்த உடல் மொழி இருக்கே, அதுவும் சரி. அவர் மட்டும் இல்லை, பாலதண்டாயுதம் மட்டும் தானே. தாவனா பாண்டியன் எந்த காலத்தில், ஜீவானந்தம், பாலதண்டாயுதம், எத்தனை பெரிய அறிஞர்கள் ஐயா, எத்தனை பெரிய பேச்சாளர்கள். அது பேச்சாளர்கள் நிஜம். தந்தை பெரியாருடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஐயா பாருங்க, ஐயா சொல்கிறார், கேட்டிருக்காங்களா? அது பேச்சு எவரையும் நிற்க வைக்கும். பகையாளை கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுனார் இல்லையா? அப்படி ஒன்றும் பெருசாக ஆவேசமாலாம் பேச மாட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் எங்களுக்கு சொல்லு. சாக்ரட்டிஸை பற்றி பேசினாங்க. சாக்ரட்டிஸு எழுத படிக்க தெரியாதவன். அவனுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் அவருக்குள்ள ஞான ஊற்று ஒன்று கிளம்பிடுச்சு. அவன் ஏத்தேஸ் நகரத்துக்குள்ளே வர்றான், நிற்கிறான். ரொம்ப படித்த பெரிய மனிதர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்கிறான். அப்பா எப்பா எனக்கு ஒன்று தெரியலையே, படித்த நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்றான். அவங்க எல்லாம் கிறுக்கு போய் ஒரு கிறுக்கு போய் வந்திருக்கானே அப்படின்னு, என்ன ஒன்று தெரியல சொல்லுவேண்ணா. ஒரு கேள்வியை கேட்குறான் அந்த ஆள். ஒன்று சொல்லிட்டு இது ஏன் யான்றான். அவங்களுக்கு விளங்கலை. இது சரி, ஒரு விடையை சொல்லுவோம். ஒரு விடையை சொல்கிறாங்க. சொன்னால் அவன் என்ன கேட்குறான், அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்குறான். யார்? இந்த சாக்ரட்டிஸு. இவங்க கொடுக்குற விடைக்கு அவன் ஒரு வினாவை எழுப்புறான். அந்த வினாவுக்கு இவங்க ஒரு விடை சொல்கிறாங்க. அந்த விடைக்கு மறுபடியும் அவன் ஒரு வினா எழுப்புறான். இது தி மெத்தட் ஆஃப் சாக்ரட்டிஸ்ன்றாத. சாக்ரட்டிஸுடைய பேச்சாற்றலில் என்ன வந்திருக்குன்னா, அவன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான், தொலைக்கிறான். யார்? படிக்காத, எழுத தெரியாத ஆடு. அது மாதிரி நீங்கள் பெரியாருடைய பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்படித்தான். அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் நம்ம திணறணும். பதில் சொல்லணும்ல எதுக்கும் அப்படின்னா, எதுவுமே ஒரு இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம். புத்தர் அவர் பேச வந்தார்னா, அவர் நீண்ட பயங்கரமான வடிவம், உயரமான ஆள் புத்தர், ரொம்ப உயரம். அது மட்டும் இல்லை, அவருடைய முகத்தில் ஒரு தேச அருள் பொங்கும். அவனுடைய முகத்தை பார்க்கிற பொழுதே இவன் பார்க்கப்பட வேண்டியவன், தொழப்பட வேண்டியவன் நினைக்கிறது. அதுக்கு பாட அவர் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, இரவு முழுதும் கேட்பாங்களாம்.
தீபாவளிக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். தீபாவளிக்கு என்ன காரணம்ன்றதுக்கு இன்னும் பலகார நம்ம சமயம் இங்கே இந்து சமயம் 2-3 கதை சொல்லுது, அது ஒரு பக்கம். சமணர்கள் ஒரு கதை சொல்கிறாங்க ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு. மகாவீரர் பிரமாதமான பேச்சாளர். சமணர்களை ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஒரு இரவு முழுவதும் பேசுகிறார். இரவு முழுவதும் பேசுவார்களா அப்படின்னா செயின்ட் பால் இரவு முழுவதும் பேசுகிறான். அவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மாடியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆட்கள். கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தூக்க கலக்கத்தில் அங்கேருந்து கீழே விழுந்து செத்து போயிடறான் 2 பேர். பைபிளில் இருக்குது அது. அவன் ஒரு பேச்சாளர். இங்கே இவர் சமணர் மகாவீரர் பேசுகிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போதே நள்ளிரவு ரொம்ப நேரம் ஆகிருச்சு. நேரம் கடந்த பிற்பாடு ஜனங்கள் அங்கனங்கன்னு தூங்கிட்டாங்க. தூங்கியதுக்கு பிறகும் தன்னை அறியாமல் உறங்கினார். அப்படியே இறந்து போயிட்டார். அவர் தேக வியோகமாயாச்சு. விடிந்தது, ஜனங்கள் எந்திரிச்சாங்க. அவருடைய தலைவன் இறந்து கிடக்கிறான். என்னையா செய்யலாம்? நாங்கள் கூட இருந்தவங்க சொன்னாங்க, இல்லை அவர் இறக்கலை, ஒளிமயமாகிட்டார். அதனால் நாம் விளக்கு ஏற்றி கொண்டாடுவோம் அப்படின்னாங்க. சமணர்கள் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கு அதுதான் தீப ஒளி என்று சமணர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பேச்சாற்றல், எந்த சமயமானாலும் சரி, எந்த இலக்கியமானாலும் சரி, பேச்சுத்தான் மக்களை கிளர்ச்சி எழச் செய்கிறது, பொங்கச் செய்கிறது. கற்றவரும் கல்லாதவருமாக கூடி நின்று ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது. அதனால் பெரியவர்களே, இந்த அரங்கில் பேச்சுத்தான் மாற்றத்தை உருவாக்குகிறது என்று சொல்லணும். ஆனாலும் ஒரு செய்தி உங்களுக்கு திரும்ப சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன நுணுக்கம். ஏனென்றால் இது ஒரு நூலக விழா. நூலகத்தில் இருப்பதெல்லாம் முத்துக்கள், புத்தகங்கள், சொத்துக்கள். இந்த பேச்சாளர்கள் இந்த நூலக புத்தகங்களை படிக்கவில்லை என்றால் இவர்கள் பேச்சு வெறும் கிளிப்புள்ளை பேச்சு. இவர்கள் பேச்சுக்கே ஆதாரமாக இருப்பது எது? புத்தகங்கள் தானே. அப்படின்னா இந்த இடத்துல நான் பெரும்பாலும் பேச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல நூலகமாக இருப்பதனால அந்த அன்னை என்னை மன்னிக்க வேண்டும், இல்லாட்டி என்னை அடிச்சு விடுவா. அதனால் அவளை தொழுது கொண்டு சொல்கிறேன், புத்தகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதனால் புத்தகங்களே பேச்சுக்கே என்று சொல்லி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டாள் அன்னை எல்லா வகையான ஞானத்தையும் வழக்கையும் தர வேண்டும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், ஐயாவுக்கு கோவில் மரியாதை செய்யப்படுகிறது. ஆண்டாள் மன்னிக்க மாட்டாங்க. ஆண்டாளுடைய பிரசாதமே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுமாதிரி சாயங்காலம் நர்த்தகி நடராஜ் அவர்களுடைய நாட்டிய நிகழ்வு இந்த மேடையில் நடைபெற இருக்கிறது. அதிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் அந்த பென்னிங்டன் நூலகத்தினுடைய கலையரங்கத்தில் வைத்து பார்வையாளர் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கோதாவீட்சண சம்பிரதா என்று சொல்லும்படி கோதையினுடைய கடைக்கண் பார்வையிலே இந்த 2ஆம் நாள் காலை நிகழ்வு மிக அற்புதமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டாள் திருக்கோயில் மாலைகள் மரியாதை செய்யப்படுகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்மாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மம்மாறு பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகயில்கள பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முனப்பற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து
गोदा समेत राजगोपाल स्वामी प्रसाद सिद्धिरस्तु।
ஐயா வாங்க.